சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராசி அல்லது லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு குரு பரப்புறாரு. 10ல குரு வந்தா வேலை தொழில் காலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்போ ஸ்பிளிட் ஆகி 2-3 இடத்துல சம்பளம் வாங்குற மாதிரி வரும். அதாவது கன்சல்டன்சி, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட, அனலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய அருமையான ஒரு காலப்பிரமாணம். முதல் விஷயம். ரெண்டாவது, இந்நாள் வரை இருக்கக்கூடிய அந்த பணத்தட்டுப்பாடுகள் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம பேசினாவே அந்த இடத்துல குத்தமா மாறிடும். சில இடங்கள்ல நம்ம யதார்த்தமா பேசும்பொழுது மற்றவங்களுக்கு போய் இந்த ஊசி குத்துற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இனிமேல காலி. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்துல உங்க செல்வாக்கே எடுபடாது. இப்பெல்லாம் சரியாயிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகளுக்காக நிறைய செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. அது கேத்து இருக்கும் பொழுது இட்ஸ் கால் கார்சினோஜெனிக். அதாவது கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சிம்மம் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த லாஸ்ட் 8 monthsல யாரோ ஒருத்தருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது செட்டில் ஆகிடும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக சுகஸ்தானத்தை நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் தங்கவே முடியாது, நிறைய தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுறது. இனிமேல் நல்ல வீட்டில் தங்குவீங்க. வீட்டில் எல்லாருமே நல்லா அண்ணன்னு தருவாங்க. ரிலேட்டிவ்ஸ், அதாவது சொந்த பந்தங்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பொருளாதாரம் செம்மையாக ஏறும். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட லைனில் இந்நாள் வரை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். ரெண்டாவது, நோய் கடன் வழக்கு எந்த விதமான பஞ்சாயத்துகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான தீர்ப்பு ஏற்படும்ங்கிறது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது, ரிஷபத்தில் குரு வரும்படுது, ஸ்தான பலம் கிடையாது. ஆனால் பார்வை பலத்தில் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய மகரத்தில் குரு பார்வை விழுகிறது, அது 9ஆம் பார்வையாக இருக்கிறதுங்கிறது கோட்டி புண்ணியம். ராமபிரானுடைய க்ஷேத்திரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் போகிறோம், உங்கள் லைஃபை மாற்றக்கூடிய அருமையான தருணம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். மக நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் விஷயம் இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும். இல்லையா நீங்க உட்காந்துருக்கிற சேரையார் மாத்தி புது சேர் போடுவீங்க. டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேசிக்கலா பெண்களுக்கு அவமரியாதை எல்லாமே நீங்க பெறக்கூடிய, மனசுல இருக்கக்கூடிய சோகம், கஷ்டம், நிறைய தலைவலி வேதனைகள், ஒத்த தலைவலி பாதி பேருக்கு இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ செட்டில் ஆயிடும். நிறைய மனசு சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான ஆண்டுன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேலைகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடைச்சல், ஸ்ட்ரெஸ் மாறி புது வேலைக்கு ஜம்ப் அடிப்பீங்க. மூணாவது, உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்க நமக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். முக்கியமான இடங்களில் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் நிற்காம கொஞ்சம் பேக் எண்டில் இருந்து நீங்கள் வேலை செய்கிறது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு கேஸ் ஒன்று ஓடின்னு இருக்கும், அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான பயிற்சியாக குரு பயிற்சி இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல அயோத்தியா ராமன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும்.